தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு 7.5 லட்சம் +2 மாணவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள். நிறைய இருக்குது, ஒரு வருஷத்துக்கும் நிறைய இருக்கிறது. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெறு 7.8 லட்சம் மாணவர்கள் கிட்ட +2 பரீட்சை எழுதுகிறாங்க. 8 லட்சம் மாணவர்கள் கிட்ட 7.91 lakhs மாணவர்கள் +2 எழுதுகிறாங்க, எக்ஸாம் எழுதுகிறாங்க. அதில் பாஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா 7.5 லட்சத்துக்கு மேல் பாஸ் பண்ணுறாங்க. 7,53,000. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 7,53,694 மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 95% மாணவர்கள் +2 எழுதின மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷமும் இதே தான். எல்லாமே தமிழ்நாடை பொறுத்தவரை 95% +2 மாணவர்கள் எழுதுகிறவங்கள 95% பேர் பாஸ் பண்ணுறாங்க. அதாவது 7.5 லட்சம் பேர் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகணுன்ற நிறைய கனவு. 7.5 லட்சம் பேரில் பாதி பேராவது நீங்கள் கிளாஸில் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? நாங்கள் டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோடு தான் இருக்கிறாங்க. எடுக்கிற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். மேக்ஸு சயின்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஆனால் MBBS இடங்கள் தனியார் கல்லூரி, அரசு கல்லூரி, டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் சேர்த்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு தெரியுங்களா? 11,500. அதாவது 7.5 லட்சம் மாணவர்கள் பாஸ் செய்கிறாங்க. அவர்களுடைய கனவெல்லாம் MBBS டாக்டர் ஆகணும் என்பதுதான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய MBBS இடங்கள் 11,500, அவ்வளவே தான். அதாவது 2004க்கு முன்னாடி இது கூட கிடையாது. 2004 மருத்துவர் அன்புமணி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட 35,000 இடங்களை கூடுதல் பண்ணார். அதாவது ஒரு காலேஜ்லேயும் சீட் அதிகம் பண்ணார். அது வரைக்கும் இந்தியா முழுக்க அகில இந்தியத்தில் 65,000 டாக்டர்னா வருஷத்துக்கு இந்தியா முழுக்க வெளிவந்துட்டு இருந்தாங்க. 65,000 டாக்டர்ஸ் தான் ஒரு வருஷமும் வெளியில் வராங்க MBBS முடித்து இந்தியா முழுக்க. மருத்துவர் அன்புமணி அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அதை அதிகப்படுத்துகிறாரு. அதிகப்படுத்தும் போது கிட்டத்தட்ட 25,000-30,000 சீட் அவங்க அதிகப்படுத்துகிறாங்க. 1 லட்சத்துக்கிட்ட டாக்டருங்க அப்போ வராங்க. இன்றைய நிலைமையில் இந்தியாவில் வருஷத்துக்கு 1,25,000 டாக்டர் தான் வெளியில் வராங்க, பட்டம் பெற்று வெளியில் வராங்க. 1,25,000 தான். இப்போ 100 கோடி மக்கள், 100 கோடிக்கு மேலே இருக்கும். ஆனால் வருஷத்துக்கு 1 லட்சம் டாக்டர், 1.25 லட்சம் டாக்டர் தான் வராங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதான். BDS தனியாக 3,000 பேர் தான். நீங்கள் அப்புறம் இன்ஜினியரிங் எத்தனை பேர் படிக்கிறாங்க தெரியுங்களா? தமிழ்நாட்டில் டாக்டருங்க கிட்டத்தட்ட 15,000 பேர் தான். அதாவது BDSோட சேர்த்து BTech இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,72,000 சீட்டு தான் இருக்குது. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், மேனேஜ்மெண்ட் சீட்டு எதெல்லாமே சேர்த்து போட்டால் கூட 2.5 லட்சம் சீட்டு தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா சொல்கிறாங்களே, மேனேஜ்மெண்ட் கோட்டா இது மாதிரி எல்லாம் சேர்த்தாலுமே 2.5 லட்சம் சீட்டு தான் இன்ஜினியரிங், BTech இந்த மாதிரி சீட்டு இருக்குது. அதிகமான சீட் எதில் இருக்குன்னா அரசு கல்லூரிகளாக இருக்கட்டும், தனியார் கல்லூரிகளாக இருக்கட்டும். அதிகமாக இருக்கக்கூடிய சீட்டுன்னா கலை அறிவியல் கல்லூரி 4 லட்சம் சீட். அப்புறம் BARக்குன்னு ஒன்று இருக்குது. வக்கீல் சீட்டு ஒரு 5,000 இருக்கும். இப்படி தான். அப்போ ஆனால் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேருக்கு சீட் இருக்குது. அதாவது கல்லூரிகளில் இடம் இருக்குது. டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, கலை அறிவியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸாக இருந்தாலும் சரி, ஆர்கிடெக்டாக இருந்தாலும் சரி, லாயராக இருந்தாலும் சரி, ஒரு 6 லட்சம் பேருக்கு படிக்கலாம். இன்னும் அப்படி பார்த்தா கூட 1 லட்சம் பேருக்கு சீட்டு கிடையாது தமிழ்நாட்டில். படிக்கணும்னு நினச்சா கூட +2க்கு அப்புறம் என்ன படிக்கிறதுன்னு நினச்சாக்கோ 1 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் சீட்டு கிடையாது. இப்படி தான் நிலைமை இருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன எடுக்கிறது, என்ன படிக்கிறது, நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்றதுன்ற பெரிய டைலமா இருக்கும் உங்களுக்கு. அப்போ வேலை வாய்ப்பு எது முக்கியமாக இருக்குன்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க. சரி, படித்தா வேலை செய்யணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், இல்லை தனியார் துறையில் நல்ல வேலை செய்யணும். அப்போ அதுக்கான படிப்பு என்னவாக இருக்கும் என்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய கேள்விக்குறி. நீங்கள் அதை பற்றி இப்போ யோசிக்காதீங்க. +2ல் படிக்கிறவங்க
நீங்கள் வந்து ஐயோ நம்ம 3 வருஷம் கழித்து படித்து முடித்தா நமக்கு அரசு வேலை கிடைக்குமா, 5 வருஷம் கழிச்சா நமக்கு தனியார் துறையில் வேலை கிடைக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அரசு வேலையோ தனியார், நீங்கள் அரசு வேலை எவ்வளோ தெரியுங்களா இருக்குது? 12 லட்சம் அரசு வேலைகள் தான் இருக்கிறது. அதில் 5.5 லட்சம் வேலை காலியாக இருக்குது. அதே போல் தனியார் துறையில் வேலை இருக்குது. சர்வீஸ் செக்டர், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர் நிறைய இருக்குது. அது கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு இருக்குது. அதிகமாக இந்தியாவில் வேலைக்கு கொடுக்கக்கூடிய துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த துறைகள் தான் அதிகமாக வேலை கொடுக்கக்கூடிய துறை. அதனால் நீங்கள் அதையெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம அறிவை எப்படி வளர்க்குறதுன்றதை மட்டும் யோசிங்க. வேலைக்காக நம்ம படிக்கணும் அப்படின்றத விடவும் நம்முடைய அறிவுக்காக படிக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய முக்கிய குறிக்கோளை. நல்லா படிக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். எத்தனையோ கிராஜுவேட்ஸ், எத்தனையோ பேர் பெரிய படிச்சிருப்பாங்க, ஆனால் அவர்களுக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங்னா ஒரு சாதாரணமாக நீங்கள் வந்து உங்கள் பிரின்சிபாலுக்கு ஒரு லெட்டர் எழுதணும். வீட்டில் எழுதுறவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. யாருக்காவது ஒரு ஃபார்மல் லெட்டர் எழுதணும், லீவு கேட்டு லெட்டர் எழுதணும், விடுமுறை கேட்டு உங்கள் வாத்தியாருக்கு ஒரு லெட்டர் எழுதணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு ஒரு கலெக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதணும், எழுத தெரியணும். அது ஆங்கில புலமையும் இருக்க வேண்டும், தமிழ்லையும் நீங்கள் தவறில்லாமல், எழுத்து பிழை இல்லாமல் அந்த லெட்டரை எழுத தெரியணும். அந்த மாதிரி லைஃப் ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்கணும். எத்தனையோ வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா இல்லையா அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுடைய அறிவையும் திறமையும் வளர்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் வேலையை பற்றி யோசிக்கலாம் என்பதுதான் என்னுடைய இது. அதற்காக தான் இந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. நீங்கள் இதுதான் படிக்கணும் அதை தான் படிக்கணும்னு இல்லாமல் எதை படித்தாலும் 100% உங்களுடைய உழைப்பை கொடுத்து அதில் நீங்கள் தேர்ச்சி பெறுங்க. டாக்டர் தான் படிக்கணும், கலெக்டர் தான் படிக்கணும், வக்கீல் தான் ஆகணுன்றத விட எது படித்தாலும் அதில் 100% உங்கள் உழைப்பை கொடுங்க. 100% நல்லா தெரிஞ்சிங்க. அதில் நீங்கள் ஒரு திறமையானவராக வாங்க. எனக்கும் அப்படி தான். நான் என்னை கேட்டாங்கன்னா சின்ன வயசில் எல்லாரும் டாக்டர்னு வாங்க, நான் கலெக்டர்னு தான் சொல்லுவேன். நான் கலெக்டர் ஆகணும். நான் கல்யாணம் ஆகிட்டு கலெக்டருக்கெலாம் எக்ஸாம்லாம் எழுதினேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் கலெக்டர் ஆகலை. ஆனால் வேறு எதோ கூட ஆயிருக்கலாம். இப்போ வந்து நான் சுற்றுச்சூழல் எடுத்து சுற்றுச்சூழலில் நான் என்னுடைய அறிவை அதில் நான் வளர்த்து கொண்டு பசுமை தாயகம் என்ற இந்த அமைப்புக்கிட்ட நிறைய விஷயங்களை நாங்கள் செய்தோம். அதனால தான் எனக்கு நல்ல பேர். அதனால தான் எல்லோரும் எனக்கு சுற்றுச்சூழல் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு எல்லோரும் என்னை பாராட்டுவாங்க. ஏன்னா எதை கிடச்சதோ அதை நல்லா பண்ணணும், அவ்வளோதான். எது நம்மக்கிட்ட வருதோ அதை திறமையாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு, நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய நல்ல கல்லூரிகளில் சேர்ந்து நன்றாக படித்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும். உங்களை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும், உங்களை பார்த்து நாங்கள் பெருமைப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்களை கூறி all the very best for your future. I am so happy to meet you all today and have a great year ahead. நன்றி, வணக்கம்.